வீரபாண்டிய கட்டபொம்மன் பாவு சிதம்பரனார் செண்பகராமன் மருது பாண்டியர்கள் வெள்ளா ஈவேரா மற்றும் காமராஜர் என்று பட்டியல் நீண்டாலும் நான் இங்கு சிலரை பற்றி மட்டும் கூற விரும்புகிறேன். மாவீரன் புலிதேவன் திருநெல்வேலியில் உள்ள நெற்கட்டும் செவ்வல் பாளையத்தை ஆண்டார். வெள்ளையர்களுக்கு வரி கொடுக்க மறுத்தார். போர் மூண்டது. புலிதேவனிடம் தோற்றான் கர்னல் எரான். புலிதேவனை தனியாக வெல்ல முடியாது என்று தெரிந்து கொண்ட கர்னல் எரான் யூசுப் கான் உதவியுடன் புலிதேவனை முற்றுகையிட்டான். தப்பினார் புலிதேவன். உலகையே நடுங்கச் செய்த ஹிட்லரையே மன்னிப்பு கேட்கச் செய்தார் செண்பகராமன். வாவுசி மக்களிடையே விடுதலை உணர்வை ஊட்டினார். இதனால் அவர் கைது செய்யப்பட்டார். இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றார். சிறையில் செப்பிடித்தார். 4 ஆண்டுகளால் தண்டனை குறைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். விடுதலையான பிறகு மீண்டும் வழக்கறிஞராக பணியாற்ற நீதிபதி வாழக்கு உத்தரவிட்டார். தனது நன்றியின் மூலம் அவரது கடைசி மகனுக்கு வாழைப்படன் என்று பெயர் சூட்டினார். வேலு நாச்சியாரின் படை தளபதிகள் மருது பாண்டியர்கள் என்ற பெரிய மருது சின்ன மருது இவர்கள் வெள்ளையர்களிடம் இருந்து தப்பினர். சிவகங்கை ஆட்சி மருது பாண்டியர்கள் கைக்கு மாறியது. வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊனதுரைக்கு